ஜோர்டான், எத்தியோப்பியா, ஓமன் ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் சென்றுள்ளார். முதலில் அவர் ஜோர்டான் நாட்டுக்கு சென்றார். ஏர்போர்ட் வந்த அந்நாட்டு பிரதமர் ஜாஃபர் ஹசன் மோடியை வரவேற்றார். அங்கே அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் ஜோர்டான் மன்னர் 2ஆம் அப்துல்லாவை அவரது அரண்மனையில் சந்தித்து பேசினார். தொடர்ந்து மன்னர் 2ஆம் அப்துல்லா முன்னிலையில் நடைபெற்ற இந்தியா ஜோர்டான் முதலீட்டாளர் சந்திப்பில் மோடி உரையாற்றினார். மன்னருடனான எனது உரையாடலின் போது புவியியலை வாய்ப்பாகவும் வாய்ப்பை வளர்ச்சியாகவும் மாற்றுவது எப்படி என்பது குறித்து விரிவாக விவாதித்தோம். ஜோர்டான் மூலம் இந்திய நிறுவனங்கள் அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட பிற நாடுகளின் சந்தைகளை எவ்வாறு அணுக முடியும் என்பதை மன்னர் விவரித்தார். இங்கு வருகை தந்துள்ள இந்திய நிறுவனங்கள் இந்த வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு நான் கேட்டுக் கொள்கிறேன். இந்தியா ஜோர்டானின் 3வது பெரிய வர்த்தக கூட்டாளியாக உள்ளது. வணிக உலகில் எண்கள் முக்கியம் என்பதை நான் அறிவேன். ஆனால் எண்களை எண்ணுவதற்கு மட்டும் நாங்கள் இங்கு வரவில்லை. நீண்டகால அடிப்படையில் உறவுகளை உருவாக்க நாங்கள் இங்கு வந்துள்ளோம். குஜராத்தில் இருந்து ஜோர்டானின் பெட்ரா நகரம் வழியாக ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் நடந்த காலம் ஒன்றிருந்தது. அந்த இணைப்புகளை நாம் இப்போது புதுப்பிக்க வேண்டும். இந்தியா 3வது பெரிய பொருளாதார நாடாக வேகமாக முன்னேறி வருகிறது. இந்தியாவின் வளர்ச்சி 8% மேல் உள்ளது. இந்த வளர்ச்சி உற்பத்தி திறன் சார்ந்த நிர்வாகம் மற்றும் புதுமையான கொள்கையால் நடந்தது. இன்று ஜோர்டானில் உள்ள ஒவ்வொரு வணிகருக்கும், ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் இந்தியாவில் புதிய வாய்ப்புகளின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. இந்தியாவின் விரைவான வளர்ச்சியில் நீங்கள் ஒரு பங்காளியாக மாறலாம். மேலும் உங்கள் முதலீடுகளுக்கு சிறந்த வருமானத்தையும் பெறலாம். உலக தேவைகளை பூர்த்தி செய்வதில் இந்தியாவும் ஜோர்டானும் இணைந்து முக்கிய பங்கு வகிக்க முடியும். டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில் இந்தியாவின் அனுபவம் ஜோர்டானுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். UPI, ஆதார், டிஜிலாக்கர் போன்ற எங்கள் கட்டமைப்புகள் உலகளாவிய அளவுகோல்களாக மாறி வருகின்றன. மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்கள் துறைகளிலும் பல சாத்தியக்கூறுகள் உள்ளன. இந்திய நிறுவனங்கள் ஜோர்டானில் மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்களை உற்பத்தி செய்தால் அது ஜோர்டான் மக்களுக்கு மட்டுமல்லாது மேற்காசியா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கும் நன்மை அளிக்கும். இதேபோல் வறண்ட காலநிலையில் விவசாயம் செய்வதில் இந்தியா விரிவான அனுபவத்தை கொண்டுள்ளது. இந்த அனுபவம் ஜோர்டானில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும். ஜோர்டானில் ரயில்வே மற்றும் அடுத்த தலைமுறை உள்கட்டமைப்பை உருவாக்குவது குறித்த தனது தொலைநோக்கு பார்வையை மன்னர் பகிர்ந்து கொண்டார். எங்கள் நிறுவனங்கள் அவரது தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றும் திறன் கொண்டவை என்பதை நான் அவருக்கு உறுதிபட தெரிவிக்க விரும்புகிறேன். சிரியாவில் உள்கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைப்பு தேவைகள் குறித்தும் மன்னர் பேசினார். இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய இந்திய மற்றும் ஜோர்டான் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட முடியும். புவியியல் ஜோர்டானின் பலம், இந்தியா திறமை மற்றும் அளவை கொண்டுள்ளது. இந்த 2 பலங்கள் ஒன்றிணைந்தால் அது இரு நாடுகளின் இளைஞர்களுக்கும் புதிய வாய்ப்புகளை வழங்கும். நாம் ஒன்றாக முதலீடு செய்வோம், ஒன்றாக புதுமை செய்வோம், ஒன்றாக வளருவோம் என பிரதமர் மோடி பேசினார். भारत आज जॉर्डन का तीसरा सबसे बड़ा ट्रेडिंग पार्टनर है. मैं जानता हूं कि बिजनेस की दुनिया में नंबर्स का महत्व होता है, लेकिन यहां हम सिर्फ नंबर्स गिनने नहीं आए, बल्कि हम लॉन्ग टर्म रिलेशनशिप बनाने आए हैं. एक जमाना था जब गुजरात से पेट्रा के रास्ते यूरोप तक का व्यापार होता था. हमारी फ्यूचर प्रॉस्पेरिटी के लिए हम वो लिंक्स फिर से रिवाइव करने होंगे और इसको साकार करने में आप सभी का महत्वपूर्ण योगदान रहेगा.